அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மகான்கள் தர்சனம், மகான்கள் சரணாகதி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றம். ப்ரெஷர், பிபி, லோ பிபி, ஐபிபி பார்த்துக்கொள்வது. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது. குடும்பத்தில் அந்நியர் தலையிட, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடவே கூடாது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். மகான்களின் ஆசீர்வாதம் வரும். செல்வாக்குகள் கூடும். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று நல்லது நடக்கும். செல்வாக்கு கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் அனுகூலம், தாய் வழி உறவில் அனுகூலம், தந்தை வழி உறவில் அனுகூலம், இரத்த பந்த உறவுகளின் அனுகூலம், பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, வண்டி வாகனங்கள் அனுகூலம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் அனுகூலம், எல்லாமே அனுகூலம் 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 என்று வரும். தூக்கத்தை கெடுத்துவிட்டு ப்ரெஷரை ஏற்றி கொள்ளாதீர்கள். யோசனை 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 யோசித்து கொண்டே இருப்பீர்கள். என்ன யோசனை என்று உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மன அழுத்தம்தான் மெயின் காரணம். எல்லா வேலையும் இழுத்து போட்டுப்பீர்கள். இழுத்து போட்டுட்டு பிறகு குத்துதே குடையுதே என்றால் என்ன செய்யும்? அதில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? மிதுனம். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், படிப்பில் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, தெய்வ மார்க்கங்கள் அபிவிருத்தி, ஞான மார்க்கங்கள் அபிவிருத்தி என்று அபிவிருத்தி.